இன்றைக்கி நம்ம முட்டை பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு 1 கப்பு, 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 5 முட்டை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சிட்டிகை சோடா உப்பு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த மாவு இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்கு பாயில் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டு மாவு அதுக்கப்புறம் கரைங்க, இல்லைன்னா ரொம்ப செவந்து போயிடும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, இது 4ஐயும் போட்டிருக்கேன். இதோட 1 சிட்டிகை சோடாவும் போட்டிருக்கேன். சோடா வேணாதவங்க விட்டுருங்க. இப்போ இந்த மாவை நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இதோட நீங்கள் கலர் பவுடர் கூட லைட்டாக வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இட்லி மாவு கல்லாட்டம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ மாவு பாருங்கள், இது நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம இட்லிக்கு ஊற்றும் போது நல்லா கெட்டியாக ஊற்றுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எக்கை அதுக்குள்ளார நம்ம போட்டுக்கிட்டு 2 சைடும் இது பண்ணி டிப் பண்ணி நம்ம உள்ளார எண்ணெயில் போடணும். இப்போ பாருங்கள் அழகாக உப்பி வந்திருக்கு. நல்லா பார்க்கவும் பாருங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்மளுக்கு எக் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கூட நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லாதவங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க.